ஹை கைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பர்த்டே. ஸோ நம்மளுக்கு அவர பத்தி நெறைய விஷயம் தெரியும். பட் நம்மளுக்கு தெரியாத நெறைய விஷயங்கள் இருக்கும்ல. அதில ஒரு 7 இன்ட்ரஸ்டிங் விஷயங்கள பத்தி நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். எனக்கு ரீட் பண்றப்ப இதெல்லாம் இன்ட்ரஸ்டிங்கா பட்டுச்சு. ஸோ தட்ஸ் வை உங்களோட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ குடுக்குறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் சின்ன ஒரு இன்ட்ரோ குடுக்குறேன். அவர் வந்து குஜராத்ல பிறந்தாரு. சின்ன வயசுலயே அவங்க அப்பாவோட டீ கடையில வந்துட்டு ஒர்க் பண்ணாரு. தென் சின்ன வயசுலயே ஆர்எஸ்எஸ் அதில ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவா சங்க் இருக்குல்ல. ஸோ அங்க வந்துட்டு ஜாயின் பண்ணி அங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. தென் கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் பண்ணி பிஜேபியில் ஜாயின் பண்ணி தென் அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணி தென் குஜராத்துக்கே சிஎம் ஆனார். தென் அதுலேயும் மேலே 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 போய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டராக இருக்கார். 2014 இருக்கார். 2014 டு 2019, 2019 டு 2024, தென் 2024 டு இப்போ தேர்ட் டர்மாக வந்துட்டு இப்போ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். தென் இதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நரேந்திர மோடி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒரு ப்ராப்பர் வெஜிடேரியன். நான்வெஜ் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. தென் அவங்க வந்துட்டு ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் அந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. செகண்ட் வந்துட்டு அவருக்கு ஞாபக சக்தி மெமரி பவர் வந்துட்டு ரொம்பவே அதிகம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பார்ட்டிலலாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களோட நேம்ஸ் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு கூப்பிட்றப்ப அவங்க நேம் சொல்லி கூப்பிடுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அவங்க பார்ட்டி மெம்பர்ஸே எப்படா நம்ம பேர்லாம் எப்படி ஞாபகம் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்களே ஷாக் ஆவாங்க போல. ஸோ அந்த அளவுக்கு மெமரி பவர் அவருக்கு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. தென் அவரோட நிக் நேம், அவர் வீட்டில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நருன்னு கூப்பிடுவாங்களாம். நரேந்திர மோடியை நரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க போல. தென் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு நரேந்திர மோடி பேச்சுலர் நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருப்போம். அவருக்கு மேரேஜ் ஆகலாம்னு நினச்சிட்டு இருப்போம். பட் அவருக்கு மேரேஜ் சின்ன வயசுலேயே ஆயிருந்திருக்கு, 18 வயசுலேயே. தென் அவங்க இப்போ ஒன்றா இல்லை, செப்பரேட்டாக இருக்காங்க. ஸோ இது அவர் வாயாலே அவரே சொன்னது. தென் நரேந்திர மோடி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு டெக்னாலஜி அந்த விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும் போல். தென் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அவர் பிரச்சாரம்லாம் போவாங்கல்ல, இந்த ரேலிஸ் மாதிரி போவாங்கல்ல. ஸோ அப்போ கூட நிறையா இந்த 3D ஹோலோகிராம்ஸ்ன்ற மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி டெக்னாலஜி எப்படி உள்ளே கொண்டு வரதுன்ற மாதிரி விஷயத்தில் ரொம்பவே ஈகராக இருக்கிறதா சொல்கிறாங்க. நிறைய பிரைம் மினிஸ்டர்ஸ்லாம் போய் பார்க்குறப்ப அவங்க கூட செல்ஃபி எடுக்கிறது, இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெக்னிக்கல் சைட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்தியாவுக்கே நிறைய டிஜிட்டல் இந்தியா அந்த மாதிரி கொண்டு வந்து டெக்னிக்கல் சைட்லேயும் ரொம்ப இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தென் இன்னொரு விஷயம், அவர் சின்ன வயசில் டீ கடையில் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தானே தெரியும். அண்டு ஆர்எஸ்எஸ் சொன்னேன்ல, ஆர்எஸ்எஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அங்கே வந்து சின்ன ஒரு ரோலில் தானே ஜாயின் பண்ணியிருப்பாரு. அங்கே வந்துட்டு ஃபுட் சர்வ் பண்ணுறது, வெசல்ஸ் வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட அங்கே பண்ணியிருக்காரு. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தென் ஒரு பிஜேபியில் ஜாயின் பண்ணி ஒரு பெரிய லீடர் ஆகி இப்போ நம்ம பிஎம் இருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்தீங்களா? இவ்வளோ சின்ன லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இவ்வளோ பெரிய லெவலில் இப்போ நம்மளை ரூல் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறப்ப ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல. இந்த இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல, அந்த ஆர்எஸ்எஸ்ல ஜாயின் பண்ணுறாருன்னு சொன்னேன்ல, யங் ஏஜ்லேயே ஜாயின் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் கேப் எடுத்துட்டாரு. ஒரு 17 அந்த மாதிரி ஏஜஸில் வந்துட்டு 2 இயர்ஸ் வந்துட்டு நம்ம இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்த்துருக்காரு. எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம இந்தியாவோட கல்ச்சர்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி தென் அதுக்கப்புறம் தான் ஆர்எஸ்எஸ்ல வந்து ஜாயின் பண்ணி அங்கே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ 2 வருஷம் யோசிச்சு பாருங்க, ஃபுல்லாக சுற்றி ஹிமாலயாஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. அடுத்த விஷயம், நரேந்திர மோடி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ரொம்பவே பஞ்சுவலாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அவர் மட்டும் இல்லை, அவர் சுற்றி இருக்கவங்களும் பஞ்சுவலாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாரு போல. ஒரு நிமிஷம் கூட முன்ன பின்ன இல்லாமல் கரெக்டாக இருக்கணுன்ற மாதிரி அவர் நினைப்பாராம். அண்டு ரொம்பவே ஒர்க்கஹாலிக்னு சொல்கிறாங்க. ரொம்பவே ஒர்க்கில் ஈடுபாடு காட்டுறதா சொல்கிறாங்க. ஈவன் அவரோட ஸ்லீப் ஷெடியூல் கூட 4 to 5 ஹவர்ஸ் தான் டெய்லி தூங்குறதா சொல்கிறாங்க. காலைல சீக்கிரம் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு யோகா பண்ணி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளிநாடுலாம் போகிறப்ப கூட ஷெடியூல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது, ரொட்டீன்ஸ் ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணுவாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதான் கைஸ், எனக்கு ரீட் பண்ணுறப்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. தட்ஸ் வை எங்களோட ஷேர் பண்ணேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலராக கண்டென்ட்ஸ் வாட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.